My dear subscriber and viewers, welcome back to Akshara Akshita 2023 channel. இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா NCCA எடிட்னா என்னது அதுக்கு எக்ஸாம்பிள்ஸோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏனா CPCல NCCA எடிட்னா என்னன்றதை கேட்பாங்க. கோடிங்ல வர்க் பண்ணும்போது NCCA எடிட் தெரிஞ்சாதான் நம்ம வந்து ரெண்டு கோடுக்கு மேல அது ரெண்டுத்தையும் கோட் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியும். சோ அதுக்கான கைட்லைன்ஸ் தான் நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணி செலக்ட் ஆல் இன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல் இன் செலக்ட் பண்ணிட்டா என்னோட ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே गाइस, இப்போ NCCA எடிட் அப்படினா என்ன? NCCA எடிட்டோட அப்ரிவியேஷன் நேஷனல் கரெக்ட் கோடிங் இனிஷியேட்டிவ் பாலிசி மேனுவல். ஸோ இதனோட NCCA எடிட்ன்றது நேஷனல் கரெக்ட் கோடிங் இனிஷியேட்டிவ் எடிட். ஸோ இந்த ப்ரொசீஜர் இப்போ நம்ம டாக்டர் 2 சர்ஜரி பண்ணியிருக்காங்க, 2 ப்ரொசீஜர் கோட் நம்மளுக்கு லீட் ஆகும். ஸோ அந்த 2 ப்ரொசீஜர் கோடையும் ஒன்றா பில் பண்ணலாமா வேண்டாமான்றது இந்த NCCA எடிட்டோடைய பாலிசியை வந்து பார்த்து தான் நம்ம கோட் பண்ணணும். ஸோ சப்போஸ் 2 கோடையும் ஒன்றா பில் பண்ணுற மாதிரியா இருந்துச்சுன்னா NCCA எடிட்டோடைய மாடிஃபையரை வந்து பில் பண்ணணும். மாடிஃபையரோட சேர்த்து தான் பில் பண்ணணும் அந்த 2 கோடையும். அப்போ மாடிஃபையர் இல்லாமல் அந்த 2 கோடையும் பில் பண்ணாக்கா நம்மளுக்கு ரிஜெக்ஷன் வந்துடும். ஸோ டினைல் ஆகி வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு ரிப்போர்ட்டை பார்க்கும்போது 2 சர்ஜரி பண்ணியிருக்காங்க, 2 CPT கோடு இருக்குது. அப்போ அந்த 2 CPT கோடையும் ஒன்றா பில் பண்ணலாமா வேணாமான்றது NCCA எடிட்டோடைய ஒரு சாஃப்ட்வேரில் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதில் செக் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு எடிட்டுமே காமிக்கலை அப்படின்னா 2 கோடையுமே ஒரு மாடிஃபையரும் இல்லாமல் பில் பண்ணலான்னு அர்த்தம். சப்போஸ் எடிட் காமிக்குது, NCCA எடிட்டை மாடிஃபையரை வச்சு நம்ம இது ரெண்டுத்தையும் பில் பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு எடிட் காமிச்சிச்சுன்னா அப்போது அந்த 2 கோடையும் 59 மாடிஃபையரு இல்லைனா XX மாடிஃபையரு வச்சு பில் பண்ணலாம். ஸோ XX மாடிஃபையர்ன்றது மெடிக்கேர் பேஷண்ட்டாக இருந்துச்சுன்னா XX மாடிஃபையரை வச்சு பில் பண்ணணும். சப்போஸ் நான் மெடிக்கேர் பேஷண்ட்டுக்கெல்லாம் 59 மாடிஃபையரை வச்சு பில் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் 2 கோடையும் தனித்தனியாக பில் பண்ணக்கூடாது அப்படின்னு மாடிஃபையரை யூஸ் பண்ணால் கூட 2 கோடையும் தனித்தனியாக பில் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எடிட் காமிச்சிச்சுன்னா ஸோ நம்ம ஏதாவது எந்த கோடை பில் பண்ணணும்னு அந்த எடிட் காமிக்குதோ அந்த கோடை மட்டும்தான் பில் பண்ணணும். பெஸ்ட்டு எக்ஸாம்பிளோட ஒரு 2 கோடையும் அந்த கோலத்தில் என்ட்ரு பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோடு காமிக்கிறேன். அது இன்னமும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் தி காலம்ஸ். இந்த காலம்ஸ் இந்த மாதிரி நிறைய காலம்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு ப்ரொசீஜரில் எத்தனை கோடு அடிஷ்னலாக நிறையா கோட் பில் பண்ணியிருக்காங்க, நிறையா ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டான கோடு எடுத்துகிட்டு ஒரு காலத்துலேயும் அந்த எல்லா கோட்ஸையும் என்ட்ரு பண்ணி NCCA செக் இப்படி செக்குன்னு கொடுத்தேனாக்கா நம்மளுக்கு வந்து இது ரெண்டுத்தையும் ஒன்றா கொடுக்கலாமான்றது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நம்ம செக் பண்ணணும். இந்த 45384 அதுக்கப்புறம் 45378. ஸோ அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, கோடு 45378 இஸ் ஏ காலம் 2. காலம் 1ல் இருக்கிறது தான் நம்ம பில் பண்ணணும். ஓகேவா? ஸோ காலம் 2ல் இருக்கிறது தான் பில் பண்ணலாமா வேண்டாமான்ற டீட்டெயில்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க, 45378ன்றது காலம் 2ல் இருக்குது. அதனால் 45384க்கு 45378 காலம் 2ல் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா பில் பண்ணக்கூடாது. NCCA எடிட்டு யூஸ் பண்ணாலும் இது ரெண்டுத்தையும் ஒன்றா பில் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ரெட் கலர் காமிக்கும். ரெட் கலரில் எடிட் காமிச்சிச்சுன்னா 2 ப்ரொசீஜரையும் கண்டிப்பாக ஒன்றா பில் பண்ணவே கூடாதுன்னு அர்த்தம். ஓகே, சப்போஸ் ஆரஞ்சு கலர் காமிக்கும், அதாவது NCCA எடிட்டை வந்து எடிட்டோடைய மாடிஃபையரை யூஸ் பண்ணி 2 கோடையும் பில் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் காமிக்கும். ஸோ அந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் அது மாதிரி காமிச்சிச்சுன்னா ஓகே நம்ம பில் பண்ணலாம். ஸோ அது 59 மாடிஃபையரை வச்சு பில் பண்ணலான்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெட்டு காமிச்சிச்சுன்னா கண்டிப்பாக 2 கோடையும் ஒன்றா பில் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ 2 கோடில் எதை பில் பண்ணணும் அப்படின்னா 45378ன்றது காலம் 2ல் இருக்குது. ஸோ 45384க்கு 45378 காலம் 2ன்றதுனால காலம் 2ல் இருக்கிறத கோட் பண்ணாமல் 45384 தான் கோட் பண்ணணும். ஸோ அவங்க எதெல்லாம் காலம் 2 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்களோ ஸோ அந்த காலம் 2ல் இருக்கிறத கோட் பண்ணக்கூடாது, காலம் 1ல் இருக்கிறது தான் கோட் பண்ணணும்னு அர்த்தம். சப்போஸ் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம என்ட்ரு பண்ணால் கூட, நான் என்ட்ரு பண்ணது காலம் 1ல் 45378 தான்.
45384 ரெண்டாவது. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி எந்த கோடை காலம் 1ல் போடுறது, எந்த கோடை காலம் 2ல் போடுறது தெரியலனாலும் நம்ம ஏதாவது ஒரு கோடை அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு கோடை காலம் 1ல் 2ல் என்ட்ரு பண்ணி எடிட் செக் கொடுத்தாலும் அது சாஃப்ட்வேர் மூலிமா ஒரு கைட்லைன்ஸ் மூலிமா இந்த மாதிரி காமிச்சிடும். 45378ன்றது தான் காலம் 2. அப்போ காலம் 1க்கானது வந்து 45378. அப்போ காலம் 1 வந்து 45384. இப்போ 45384 பில் பண்ணலாம். காலம் 2ல் இருக்கிற 45378 பில் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ யூ மே நாட் ஓவர்ரைட் தி எடிட். என்சிசி எடிட்டர் ரூலை பேஸ் பண்ணியும் அந்த மாடிஃபையரை யூஸ் பண்ணியும் நம்ம ஓவர்ரைட் பண்ணக்கூடாது. 45384 தான் பில் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, இது ரெண்டு கோடையும் ஒன்றா பில் பண்ணக்கூடாதுன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெண்டு கோடையும் ஒன்றா பில் பண்ணலாம், எடிட்டை யூஸ் பண்ணி பில் பண்ணலான்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தரேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 14020 15271 ரெண்டும் ஒன்றா கொடுக்கலாமான்றதை பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் 14020 15271. ஸோ ஏதாவது ஒரு காலத்தில் எதுனாலும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. என்சிசி எடிட்டர் செக் பண்ணும்போது ஸோ நம்ம செக் பண்ணதில் ஏதாவது எடிட் காமிக்குதா, எதுவுமே எடிட் காமிக்கல. ஸோ எந்த கலருமே எடிட் காமிக்கலை. நோ என்சிசி எடிட் செக் சிபிடி கோடிங் கைட்லைன்ஸ் மட்டும் செக் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி எந்த நோ எடிட்ஸ் என்சிசி எடிட்டுன்னு காமிச்சிச்சுனாக்கா ரெண்டு கோடையும் எந்த ஒரு மாடிஃபையர்ஸுமே இல்லாமல் 59 XX மாடிஃபையருமே இல்லாமல் ரெண்டுத்தையும் ஒன்றா பில் பண்ணிக்கலான்னு அர்த்தம். ஸோ 14020ன்றது அட்ஜஸ்டன் டிஷ்யூ ட்ரான்ஸ்ஃபரு, 15271ன்றது கிராஃப்ட் கோடு. ஸோ இந்த கிராஃப்டையும் இதையும் ஒன்றா பில் பண்ணிக்கலாம், எந்த ஒரு மாடிஃபையரும் இல்லாமல் பில் பண்ணலான்னு அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 11424 14020. 11424ன்றது எக்ஸிஷனு, 14020 அட்ஜஸ்டன் டிஷ்யூ ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இது நம்ம பேசிக்கான கோடிங் கைட்லைன்ஸ் தான், ரெண்டுமே ஒன்றா கொடுக்கக்கூடாதுன்றதை பார்த்துருப்போம். பட் என்சிசி எடிட்டில் என்ன காமிக்குதுன்றதை பார்க்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்றா கோட் பண்ணலாமா கோட் பண்ணக்கூடாதான்றது செக் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிளில் 11424 இந்த காலத்தில் என்ட்ரு பண்ணிக்கலாம். 11424 அண்ட் 14020. ஸோ 11424ன்றது ஒரு எக்ஸிஷன், அப்புறம் அட்ஜஸ்டன் டிஷ்யூ ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அட்ஜஸ்டன் டிஷ்யூ ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும்போது இப்போ 11424 வந்து கொடுத்துக்கலாம். என்சிசி எடிட் மாடிஃபையர்னு ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸு தான், ரெட்டில் நம்ம கோடே பண்ண மாட்டோம், பட் ஆரஞ்சு வரும்போது கோட் பண்ணுவோம். 59 மாடிஃபையரோடு சேர்த்து கோட் பண்ணலாம். ஆனால் நம்ம நார்மல் பேசிக் கோடிங் கைட்லைன்ஸ் பிரகாரம் நம்ம 11424 எக்ஸிஷன் வந்து அட்ஜஸ்டன் டிஷ்யூ ட்ரான்ஸ்ஃபரில் இன்க்ளூடட்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சைட்ஸ்லாம் பாருங்கள், ஸ்கேல்ப்பு, நெக்கு, ஹேண்டு, ஃபீட்டு, ஜெனிடேலியா. ஸோ சப்போஸ் இது வேறு ஸ்கேல்ப்பில் வந்து எக்ஸிஷன் பண்ணியிருக்காங்க, ஹேண்டில் வந்து அட்ஜஸ்டன் டிஷ்யூ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, அப்போ சைட்டு வேறுன்னும் போது நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா பில் பண்ணிவிட்டு 59 மாடிஃபையர் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம எப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா கொடுக்கக்கூடாதுன்னா ரெண்டுமே ஒரே சைட்டாக இருந்தால் தான் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு பேசிக் கைட்லைன்ஸ் இருக்குது. வேறு சைட்டுன்னு இருக்கும்போது ஒன்றா கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு ப்ரொசீஜரை சைட்டு வேறுன்றதை இண்டிகேட் பண்ணுற மாதிரி 59 மாடிஃபையரை கொடுத்துட்டு ரெண்டுத்தையும் பில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஓவராலாக என்ன பார்த்துருக்கோன்னா, என்சிசி எடிட்டு அப்படி எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, ஒரு ப்ரொசீஜருக்கு மேலே ஒரு சர்ஜரி பண்ணாக்கா அந்த எல்லா ப்ரொசீஜரையும் ஒன்றா கோட் பண்ணலாமா போட வேணாமான்றது தான் நம்ம இதனுடைய கான்செப்டே. ஸோ 3 விதமாக இருக்குது. நம்ம எந்த காலத்தில் எந்த ப்ரொசீஜரை என்ட்ரு பண்ணாலும் நம்மளுக்கு என்சிசி எடிட்டர் ஃபைனலாக காமிச்சு கொடுக்கும். ஸோ காலம் 2ல் இருக்கிறது காலம் 1ல் இருக்கிறத நம்ம பில் பண்ணணும்னு அர்த்தம். ஏதாவது ஒரு எடிட் காமிச்சிச்சு அப்படின்னா காலம் 2 தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ காலம் 2ல் இருக்கிற மாடிஃபையர்ஸை ரெட்டு காமிச்சிச்சுன்னா கோட் பண்ணக்கூடாது, ஆரஞ்சு காமிச்சிச்சுன்னா கோட் பண்ணலாம், எடிட்டோடைய மாடிஃபையரை வச்சு கோட் பண்ணலான்னு அர்த்தம். ஓகே, இப்போ காலம் 1ல் இருக்கிறத காலம் 2ல் இருக்கிறதுல 51 மாடிஃபையர் கொடுக்கணுமா, காலம் 1ல் இருக்கிறத 51 மாடிஃபையர் கொடுக்கணுமா அப்படின்னா, ஸோ காலம் 2ன்னு எது சொல்லியிருக்காங்களோ அந்த காலம் 2 கோடு கூட, அந்த ஆரஞ்சு கலர் கோடு கூட தான் நம்ம 51 மாடிஃபையரை கொடுக்கணும். அதாவது செகண்ட் ப்ரொசீஜர் கோடு கூட தான் 59 மாடிஃபையர் கொடுக்கணும்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரை தாட பில் பண்ணிவிட்டு கமா கொடுத்து ரெண்டாவது ப்ரொசீஜர் கோட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கோடு கூட 59 மாடிஃபையரை பில் பண்ணணும்.
ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி ஒரு கமெண்ட் கொடுத்து என்னுடைய சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.